ஒரு ஷேர் பாயிண்ட் சைட் பெர்மிஷன், ஒரு என்டையர் சைட். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஷேர் பாயிண்ட் சைட் கிரியேஷன்ஸ் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைட்ஸ். பட் அந்த சைட்ஸுக்கே முக்கியம் வந்து இந்த ஷேர் பாயிண்ட் சைட் பெர்மிஷன்ஸ். இந்த ஷேர் பாயிண்ட் சைட் பெர்மிஷன்ஸை கரெக்டாக அசைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு என்டையர் சைட்டையே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரால் ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஷேர் பாயிண்ட் வந்து ரொம்ப டஃப் மேனேஜ் பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கே தெரியாது அந்த ஆக்சஸ் வந்து யார் யாருக்கு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ஷேர் பாயிண்ட் சைட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது விச் இஸ் கால்ட் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா வெரி காமன் டேர்ம். எப்படி நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு அசர்ட் வச்சுருக்காங்க, அந்த அசர்ட்டை அடுத்தது வந்து அவங்க பசங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க பசங்க அவங்க பசங்களுக்கு அடுத்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அசர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதே கான்செப்ட் தான் ஷேர் பாயிண்ட்லேயும். நீங்கள் வந்து ஒரு சைட்டில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பெர்மிஷனை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சைட் முழுக்க முழுக்க யாரெல்லாம் அந்த சைட்டை ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃபுல் பெர்மிஷன் அலாங் வித் சைட் டாக்குமெண்ட் லிஸ்ட்டு ஃபோல்டர்ஸு என்னென்ன பெர்மிஷன் அந்த சைட்டில் இருக்கோ எல்லாமே அவங்களுக்கு ஒரு இன்ஹெரிட்டட் மாதிரி விசிபிள் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த ஷேர் பாயிண்ட் சைட்டை பெர்மிஷன்ஸுக்கு நான் தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ லெட்ஸ் டேக் இந்த பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே ஷேர் பாயிண்டில் வந்து டிஃபால்ட்டாகவே 3 டைப்ஸ் ஆஃப் சைட் பெர்மிஷன்ஸை பார்க்கலாம். நம்பர் 1, இட்ஸ் அ ஓனர். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைட் ஓனர். நம்பர் 2, சைட் மெம்பர். நம்பர் 3, சைட் வியூவர்னும் சொல்லலாம் ஒரு விசிட்டர்னும் சொல்லலாம். ஓகே, இந்த மூணுமே வந்து ஒரு ஷேர் பாயிண்ட் சைட் கிரியேட் பண்ண உடனே பை டிஃபால்ட்டாகவே கிரியேட் ஆகிடும். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு லைவ் செஷன்லையும் காட்டுறேன், பார்ப்பீங்க. பட் இப்படி தான் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் ரொம்ப ஒரு பேசிக் லெவலில் ஷேர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெர்மிஷன் என்ன டிஃபால்ட்டாக இருக்கோ அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம், நாங்கள் ஓனர் அதுலேயே கொடுத்துக்கிறோம், மெம்பர் அதுலேயே கொடுத்துக்கிறோம், விசிட்டர் அதுலேயே கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதையே வந்து ஃபர்தர் மோர் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. கஸ்டமைசிங் த பெர்மிஷன்ஸ், இதையே வந்து ரொம்ப கிரானுலர் லெவலில் சைட் பெர்மிஷன்ஸே தே வில் ஸ்டார்ட் கஸ்டமைசிங் இட். நம்ம எப்படி லிங்க்கில் ஒரு கிரானுலர் பெர்மிஷன் லெவல் பார்த்தோமோ அது மாதிரி சைட்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்மிஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஓகே லெட் மீ ஃபர்ஸ்ட் ஷோ யூ த டிஃபால்ட் பெர்மிஷன்ஸ். இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணியிருக்க இந்த சைட்டையே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க சைட் வந்து ஸ்டாண்டர்ட் பேசிக். ஸோ இதில் வந்து டீம் சைட் கம்யூனிகேஷன் சைட்டுன்ற டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டு சைட்டுக்குமே ஒரு காமன் சைட் பெர்மிஷன் டெர்மினாலஜி தான். ஸோ இந்த சைட் பெர்மிஷன்ஸை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு பர்டிகுலர் சைட். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹோம் போய்டுறோம். ஓகே, நீங்கள் சைட்டில் எந்த ஒரு லொக்கேஷனில் இருந்தாலும் கம் பேக் டு ஹோமுக்கு வந்துடுங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைட் பெர்மிஷன் போங்க. பிகாஸ் நிறைய சப்சைட்ஸ் அது இதுன்னு ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் ஹோம் கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து அந்த சைட்டோட மெயின் ஹோம் பேஜுக்கு வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் நவ் கிளிக் ஆன் த காக்வில். ஸோ இதுதான் வந்து we will say it as settings. ஓகே, காக்வில் போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது நம்ம இதுக்கு முன்னாடியே அந்த ப்ரைவசி செட்டிங்ஸில் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருப்போம் which is the public group. ஸோ பப்ளிக் குரூப்னா which is internal organization மெம்பர்ஸ்க்கு இந்த லிங்க் இருந்தால் they will be able to access this site. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து எதுக்கு நான் இந்த பப்ளிக் குரூப்னு சொன்னேன்னா இப்போ இந்த காக்வில கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு பேஜை க்ரியேட் பண்ணுறது, நம்ம இப்போ அதை தான் பார்த்தோம். நான் வந்து இப்போ ஒரு நியூஸ்க்குன்னு ஒரு தனி டீம் ஒர்க் பேஜ்னு ஒன்று க்ரியேட் பண்ணேன். அதோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஆட் அ பேஜ், ஆட் அன் ஆப், ஒரு அப்ளிகேஷன் ஆட் பண்ணுறதுக்கு. சைட் கண்டென்ட்ஸ், என்னென்ன கண்டென்ட் இருக்குது, என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதெல்லாம். பட் நம்ம இதில் இப்போ பார்க்க போகிறது சைட் பெர்மிஷன்.
ஸோ காக்வீல்ல போறீங்க, சைட் பர்மிஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறீங்க. சைட் பர்மிஷன் கிளிக் பண்ண உடனே நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஃபால்ட் பர்மிஷன்ஸ் இருக்குது, which is site owners, full control, site members, limited control, site visitors, no control. ஸோ அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது, பட் they will be able to see it. இப்போ சைட் ஓனர்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே ஸ்டாண்டர்ட் பேசிக் ஓனர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்எண்டில் ஒரு சைட் கிரியேட் பண்ண உடனே இந்த 3 பெர்மிஷன்ஸை டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணுது. அதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக இட்ஸ் கிரியேட்டிங். அந்த குரூப்பை வந்து எப்படி கிரியேட் பண்ணுதுன்னா ஸ்டாண்டர்ட் பேசிக் அப்படின்னு கிரியேட் பண்ணுது. இந்த ஸ்டாண்டர்ட் பேசிக் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் ஷேர் பாயிண்ட் சைட்டை கிரியேட் பண்ணும்போது அந்த குரூப் ஓனர் என்ன பேர் வேணும் அப்படின்னும்போது நம்ம ஸ்டாண்டர்ட் பேசிக் அப்படின்னு இனிஷியலாக கொடுத்தோம். ஸோ அதோட நேமிங் கன்வென்ஷனை தான் வந்து இது பிக் பண்ணுது. ஸோ இப்போ அடுத்தது மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் கண்ட்ரோல் என்னும் போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபுல் கண்ட்ரோல் ஓனர்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லிமிட்டட் கண்ட்ரோல் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் பேசிக் மெம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் ஆகுது. அதோட சேர்த்து எவ்ரி ஒன் எக்ஸப்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். ஸோ இதுவுமே வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு புது சைட் கிரியேட் பண்ணும்பொழுது கிரியேட் ஆகிடும். அடுத்து சைட் விசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நன். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போயிட்டு இந்த மெம்பர் பெர்மிஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அட்வான்ஸ்ட் பெர்மிஷன் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். ஸோ அட்வான்ஸ்ட் பெர்மிஷன் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேசின அந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் பெர்மிஷன்ஸை பார்க்கலாம், which is members, owners, visitors and permission level. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஷேர் பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக ஷேர் பாயிண்டில் கிரியேட் ஆகிருக்க தொட்டு இது வந்து ஷேர் பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணி யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் குரூப் அண்ட் நீங்கள் வந்து இதை M365 குரூப் இல்லை என்ன மாதிரி குரூப் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து இதில் நெக்ஸ்ட் வந்து இந்த சைட் கலெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த சைட் கலெக்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அன் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைட் கலெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா எப்பயுமே இதில் ஓனர் தான் இருப்பார். பிகாஸ் அந்த சைட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஓனர், அந்த பேசிக் யார் ஓனராக இருக்கிறவருக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த சைட் கலெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் பெர்மிஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுக்கணும். பிகாஸ் நீங்கள் வந்து இந்த சைட் கலெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸை வேற ஒரு யூசருக்கு கொடுத்துட்டிங்கன்னா எதுக்கு ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டுக்கு, நான் இதெல்லாம் வந்து லைவாக பார்த்துருக்கேன். ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ரிசோர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் லைப்ரரிக்கு ஒரு பர்டிகுலர் யூசருக்கு பர்மிஷன் கொடுக்கணும். பட் அவருக்கு அந்த பெர்மிஷன் மாடல் தெரியாத தொட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் சைட் கலெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டரில் அந்த யூசர் ஆட் பண்ணிட்டாரு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் அவருக்கு விசிபிலிட்டி இருக்க வேண்டியது ஒரு என்டையர் சைட்டுக்கே அவருக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம அந்த பெர்மிஷன் வந்து ஈஸியாக வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ சைட் கலெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு யாருக்குமே கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ மேக் ஷியோர் ஆல்வேஸ் யூ செக் திஸ், இதில் யார் இருக்கா என்ன அப்படின்றத பாருங்கள். அண்ட் இட் ஷுட் பி ஒன்லி ஓனர்ஸ். நீங்கள் ஓனரே வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பர்டிகுலர் சீனியர் ரிசோர்ஸ் ஒரு 2 பேருக்கு மட்டும் கொடுக்கணுன்னாலும் அவங்களோட பேரை மட்டும் நீங்கள் டேக் பண்ணி அவங்களோட ஃபுல் இமெயில் அட்ரஸை டைப் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அவங்க வித் இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நேம் ரிசால்வ் ஆகி வரும். அவங்க நேமை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் அந்த சைட் கலெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருக்கும் அண்ட் ஓனருக்கே இந்த ஆக்சஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பெர்மிஷன் லெவலை மாடுலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர்மிஷன் லெவல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து எடிட், ஃபுல் கண்ட்ரோல், ரீட் இந்த 3 டைப் ஆஃப் பெர்மிஷன்ஸ் தான் டிஃபால்ட் பெர்மிஷன்ஸ் இல்லையா. ஸோ இப்போ இந்த பெர்மிஷன்
லெவல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்மிஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஃபுல் கண்ட்ரோல், ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். டிசைன், ஸோ டிசைன் வந்து மெயினாக இந்த பவர் அந்த ஷேர் பாயிண்ட் டெவலப்பர் அவங்களுக்கு இந்த டிசைன் ஆக்சஸ் கொடுக்கலாம். ஸோ தே வில் பி ஏபிள் டு வியூ, ஆட், ஏதாவது அப்ரூவ் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும்னா, ஆர் இப்போ நீங்கள் எப்படி இந்த சைட் பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணுறோம், நம்ம மாடுலேட் பண்ணோம் இல்லைங்களா, அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த டிசைன் ஆக்சஸ் கொடுக்கலாம். எடிட் ஆக்சஸ் ஒன்லி பர்டிகுலர் லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் எடிட் ஆக்சஸ் கொடுக்கணும். கான்ட்ரிபியூட் ஒரு மிடில் லெவல் ஆஃப் பர்சன் ஹூ மேனேஜஸ் டாக்குமெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடிட் மாடிஃபை பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாம். ரீட் ஒன்லி ஃபார் த பர்சன். ஸோ இப்போ லெட்ஸ் டேக் டிசைன் கிளிக் பண்ணுறேன். டிசைன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா இதுதான் வந்து கிரானுலர் லெவல் பெர்மிஷன் ஸ்ட்ரக்சர் ஒரு பர்டிகுலர் சைட்டுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் பெர்மிஷனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் மல்டிபிள் லெவல் ஆஃப் பெர்மிஷன்ஸ். நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணலாம். ஒரு என்விரான்மெண்ட், ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஈச் அண்ட் எவ்ரி பெர்மிஷன்ஸ் நீங்கள் என்னென்ன இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் பெர்மிஷன்ஸில் பார்க்குறீங்களோ, விச் இஸ் லைக் மேனேஜ் லிஸ்ட், ஓவர்ரைட் லிஸ்ட் பிஹேவியர், ஆட் ஐட்டம்ஸ், எடிட், டெலீட், அப்ரூவ், இது எல்லாத்தையுமே வந்து தே கேன் கஸ்டமைஸ் இட். ஸோ லெட்ஸ் டேக் அவருக்கு மேனேஜ் லிஸ்ட் வேண்டாமா, இது எடுத்துடலாம், ஓவர்ரைட் எடுத்துடலாம், வியூ வெர்ஷன்ஸ் வேணாம்னா வியூ வெர்ஷன் எடுத்துடலாம், டெலீட் பண்ணக்கூடாது டெலீட் வெர்ஷன். ஸோ இந்த மாதிரியும் வந்து நீங்கள் இது வந்து ரொம்ப, அதாவது டீப்பர் லெவல் ஆஃப் கஸ்டமைசேஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இந்த பெர்மிஷன் லெவலில் கிரியேட் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ஆட் த யூசர். எப்பயுமே வந்து யூசரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஈச் அண்ட் எவ்ரி பெர்மிஷன் லெவல், ஹவு இட் இஸ் ஒர்க்கிங், என்ன மாதிரி ரிக்குவயர்மெண்ட், என்ன மாதிரி பெர்மிஷன் வேணும் அவங்களுக்கு, இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அண்ட் பேஸ்ட் ஆன் தட் கஸ்டமைஸ் த குரூப் ஃபர்ஸ்ட். அந்த குரூப்பை என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட் ஆடிங் த யூசர்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறோம், தென் யூ கேன் கஸ்டமைஸ் இட் அண்ட் தென் யூ கேன் சப்மிட் இட். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிசைனோட பெர்மிஷன் லெவல் நீங்கள் என்ன கஸ்டமைஸ் பண்ணீங்களோ அந்த லெவலில் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் ஒரு பெர்மிஷன் லெவல் அப்படின்னாலும் யூ கேன் கிளிக் ஆன் ஆட் அ பெர்மிஷன் லெவல். நானே புதுசாக ஒரு கஸ்டமைஸ்டு பெர்மிஷன் லெவல் கொடுக்க போகிறேன் அப்படின்னா யூ கேன் டூ இட். யூ கேன் கிவ் யோர் ஓன் நேம். ஸோ இதுக்கு வந்து லெட்ஸ் டேக் ஒரு கிரியேட் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் லெவல் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இவருக்கு வந்து ஒன்லி கிரியேட் ஆக்சஸ் தான் இவருக்கு இருக்கணும் அப்படின்னா லெட்ஸ் டேக் ஆட் ஐட்டம், அதோட சேர்த்து வியூ ஐட்டம், கிரியேட் அலர்ட், அவ்வளோதான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன கிரியேட் பண்ணுறது, அதனால கிரியேட் ரிலேட்டடாக மட்டும் அவருக்கு கொடுத்துட்டு சைட் பெர்மிஷன், கிரியேட் சப்சைட், ஓகே சப்சைட் கிரியேட் பண்ண பெர்மிஷன் கொடுப்போம், குரூப் கிரியேட் பண்ண பெர்மிஷன் கொடுப்போம், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே இட் வில் செக் அதர் திங்ஸ் பிகாஸ் இட் ஹேஸ் இன்டர் டிபெண்டன்சி. ஓகே, ஸோ நீங்கள் அதை வந்து யூ கான் டெலீட் இட். ஸோ அதை டெலீட் பண்ணவும் ட்ரை பண்ணாதீங்க பிகாஸ் நீங்கள் அதை டெலீட் பண்ணிங்கன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி அன்செக் த அதர் ஒன். ஸோ அதனால் அது பாப்புலேட் ஆகுதுன்னா பிகாஸ் இட் ஹேஸ் இன்டர் டிபெண்டன்சி. அதனால தான் நீங்கள் இங்கே கிரியேட் குரூப்பை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரௌஸ் யூசர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிளிக் ஆகுது. அதுக்கப்புறம் பர்சனல் பெர்மிஷன்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் அதையும் யூ கேன் டூ இட் பண்ணிவிட்டு யூ கேன் கிளிக் ஆன் கிரியேட். ஸோ கிரியேட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னே உங்களுக்கு ஒரு தனி பெர்மிஷன் லெவல் அப்படின்றது கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் பெர்மிஷன் லெவல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் டு அகெயின் கோ பேக் டு பெர்மிஷன்ஸ் போயிட்டு ஸோ நவ் லெட்ஸ் டேக் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து ஒரு நியூ ஷேர் பாயிண்ட் குரூப். பட் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 குரூப்பும் கிரியேட் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம். பட் நான் டேரெக்டாகவே ஷேர் பாயிண்டில் கிரியேட் பண்ணுறதுட்டு ஐம் கிரியேட்டிங் லைக் எ நியூ குரூப். ஓகே, ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு ஐம் நேமிங் இட் ஆஸ் which site, okay, standard p user group அப்படின்னு நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் தென் இதில் என்ன இந்த குரூப் எதுக்கு, மேபி யூ கேன் சே ரிலேட்டட் டு யூசர் ஆக்டிவிட்டீஸ், வெறுமனே யூசர் ரிலேட்டட் ஒர்க்குக்காக நம்ம இந்த குரூப்பை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் குரூப் ஓனர் மேக் ஷூர் நீங்கள் ஒன்லி அட்மின் இஸ் தேர். அதுக்கப்புறம் ஹூ கேன் வியூ த மெம்பர்ஷிப் ஆஃப் த குரூப், எல்லாருமே பார்க்கலாமா இல்லை ஒன்லி த குரூப் மெம்பர்ஸ்.
ஸோ அதுக்கு யூ கேன் செலக்ட் குரூப் மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் who can edit the membership of the group. எல்லாமே பண்ணலாமா இல்லை only the group owner. ஸோ இந்த கஸ்டமைசேஷனும் யூ கேன் ஆல்வேஸ் மாடுலேட் இட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெம்பர்ஷிப் ரிக்வெஸ்ட். இந்த பர்டிகுலர் குரூப்புக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு யாருக்கு ரிக்வெஸ்ட் வேணும், நீங்கள் அதை கூட யூ கேன் கஸ்டமைஸ் இட். ஸோ அதையும் வந்து இஃப் யூ வாண்ட் டு அலோ யூ கேன் கிளிக் ஆன் அலோ, இல்லை நோ அப்படின்னா யூ கேன் கிளிக் ஆன் நோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோடனே என்னோட இமெயில் அட்ரஸ் விசிபிள் ஆகுது. நீங்கள் இதையும் யூ கேன் சேஞ்ச் இட். இப்போ நான் வந்து ஒரு ஷேர் பாயிண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு சப்போர்ட் டீம் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஷேர் பாயிண்ட் டீம் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் டேக் அந்த குரூப்புக்கு யாருக்காவது ஆக்சஸ் வேணும் அப்படின்னா அந்த லிங்க் அவங்க வந்து ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு இமெயில் டெலிவர் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி யூ கேன் கோ த்ரூ தட் ரிக்வெஸ்ட் அண்ட் யூ கேன் அப்ரூவ் இட். அதே மாதிரி ஆட்டோ அக்செப்ட் ரிக்வெஸ்ட். இந்த ஐட்டத்தை ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு தான் யூ ஹாவ் டு எனேபிள் இட். பிகாஸ் இந்த ஆட்டோ அக்செப்ட் ரிக்வெஸ்ட்ன்றது நீங்கள் எஸ்ஸில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ண உடனேவே எந்த ஒரு அப்ரூவல் ப்ராசஸ்க்கும் போகாமல் ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆகிட்டு அந்த யூசருக்கு அந்த குரூப்பில் ஆக்சஸ் கிடச்சிரும். ஸோ அந்த குரூப்பில் ஆக்சஸ் கிடச்சதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அவரால் அந்த சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஆட்டோ அக்செப்ட் ரிக்வெஸ்ட் மட்டும் மீன்ஸ் சில ஆர்கனைசேஷனில் தே வில் சே ஓகே இந்த சைட் வந்து இட்ஸ் பப்ளிக் சைட், ஸோ அதனால எல்லாருமே இது பண்ணலாம், நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் த எண்ட் இட்ஸ் அப் டு யூ கைஸ். நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் சூஸ் இட். பட் ஆட்டோ அக்செப்டோட ஃபங்க்ஷனாலிட்டி அதுதான். ஸோ இட் வில் அக்செப்ட் த பெர்மிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அதனால யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் வென் யூர் டூயிங் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெர்மிஷன் லெவல் குரூப். ஸோ நம்ம அங்கே பெர்மிஷன் லெவல் இதுக்கு முன்னாடி கோ த்ரூ பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து நம்ம டிசைனை கஸ்டமைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கிரியேட் அப்படின்ட்டு ஒரு தனி பெர்மிஷன் லெவலே நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த குரூப்புக்கு கிரியேட் அப்படின்றது மட்டும்தான் தேவை அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் கொடுத்துட்டு யூ கேன் கிளிக் ஆன் கிரியேட். இல்லை நான் வந்து ரீட் ஆக்சஸும் கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் கிவ் ரீட் அண்ட் கிரியேட். ஸோ ரீடு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சைட்டோட ஃபுல் ரீட் ஆக்சஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ யூ கேன் சி தட் கேன் வியூ பேஜஸ், லிஸ்ட் ஐட்டம்ஸ் அண்ட் டவுன்லோட் டாக்குமெண்ட்ஸ். ரீடு வேண்டாம், வெறும்னே கிரியேட் மட்டும்தான் வேணும்னா ஸோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கிரியேட் பண்ண பெர்மிஷன் லெவலில் இந்த மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக பார்க்கலாம். பார்த்துட்டு தென் யூ கேன் சூஸ் தட் அண்ட் யூ கேன் கிளிக் ஆன் கிரியேட். ஸோ இதை கிளிக் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங். ஸோ குரூப் ஓனர் என்னோட பேர் இருந்ததை விட்டு ஆட்டோமேட்டிக்காக ஐ கேன் சி மை நேம் ஆடட். பட் இதில் இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஃபியூ மோர் பீப்புள் இன் தட் குரூப் யூ கேன் கிளிக் ஆன் ஆட் யூசர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் யூசர் நேம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் மெசேஜ் போடலாம். இந்த மாதிரி we have added you to this SharePoint list or SharePoint site. Please accept the invitation. இந்த மாதிரி you can give something. And இதில் பார்த்தீங்கன்னா if you want to send them an email invitation இந்த ஆப்ஷனை செக் பண்ணலாம். இல்லை எனக்கு இமெயில் இன்விடேஷன் தர வேண்டாம் அப்படின்னாலும் அன்செக் பண்ணிடலாம். ஸோ தட் இன்விடேஷனே போகாது. பட் அவங்களுக்கு ஆக்சஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும், இன்விடேஷன் போகாது. பட் நீங்கள் வந்து ஒரு ஷேர் பாயிண்ட் சைட்டு ஒரு யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு இன்விடேஷனோட கொடுக்கறது நல்லாயிருக்கும். பிகாஸ் யூசருக்கும் ஒரு விசிபிலிட்டி இருக்கும். ஓகே நமக்கு வந்து